ஒரு நம்ம ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் பிஆர் அவர்கள் நம்ம அவுக்குறோம் அவுக்கலைங்கிறது ரெண்டாவது. அண்ணனுக்கு காரி எப்படியோ அந்த மாதிரி இது ஒரு எப்பவுமே வாழ்க்கையிலயும் சரி எல்லாத்துலயும் சரி அண்ணன் தான் பெஸ்ட். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஏவிஎம் குரூப்ஸ் தான் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். வாங்க இன்னைக்கு அவங்கள சந்திப்போம். அவங்கள பற்றியும் அவங்க வளர்க்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காளைகள் பற்றியும் இன்னைக்கு இந்த காணொலி மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி சார். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு ஆர்வலை தொடர்ந்து சந்திக்கிறேன் சார். நீங்க உங்களை சந்திப்பதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி சார். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் சார். சரி சார், சந்தோஷம். சரிங்க சார். இப்ப மாடுகளை நீங்க வளர்க்கறதான்னு சொன்னாங்க சார். இப்ப நம்ம மாடுகளை பத்தி பாக்கலாங்களா சார்? பாக்கலாம் சார், பாக்கலாம். சரி சார். எல்லாம் மாடெல்லாம் தோட்டத்தில் இருக்கு. சரி சார். எங்க பையன் இருக்கு அப்படியே. சரி சார். பசங்க ரெண்டு கூட்டிட்டு போயிட்டு நீங்க மாட்டை பாருங்க. கண்டிப்பா சார். நன்றி சார். நன்றி சார். வணக்கம். வணக்கம். நான் உங்க கட்டளை நன்றி. சரி, உங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்க. என் பேரு அஸ்வந்துங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூர். அதுதான் நம்ம ஊருங்க. சரிங்க. உங்க ஃபேமிலி பத்தி வந்து சொல்லுங்க. நார்மலா இப்ப நம்மளுக்கு வந்து விவசாய ஃபேமிலி தாங்க. சரிங்க. அப்பா வக்கீல். சரிங்க. பெட்ரோல் பங்க் இருக்குங்க. நானும் அட்வொகேட்டுங்க. ஆமாங்க. சரிங்க. அப்புறம் நீங்க வந்து ஜல்லிக்கட்டை பத்தி கொஞ்சம் தகவல் சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு வந்து உங்களுக்கு வந்து முதல்ல அதை பத்தி கொஞ்சம் தகவல் சொல்லுங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து ஒரு நார்மலாவே நம்மளுக்கு விவசாய ஃபேமிலிங்கிறதுனால எப்பவுமே ஒரு ஜல்லிக்கட்டுல ஒரு ஆர்வம் உண்டுங்க. மெயினா அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்டுக்கு அப்புறம் வந்து இன்னும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது ஜல்லிக்கட்டுல. அப்போதான் சரி நம்மளும் ஒரு மாடு ஒண்ணு வாங்கி வளர்த்தணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுங்க. ஆமா. அப்போ முத வந்து 2021 கொரோனா பீரியட்ல தான் வந்து ஒரு செவலை ஒண்ணு நம்ம வருண்னு ஒரு பையன், நம்ம மாப்பிள்ள, அவன்கிட்ட இருந்து தான் ஒரு செவலை ஒண்ணு எடுத்தேங்க. ஆமா. அதுதான் நம்மளது ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு ஃபீல்டுல ஆரம்பமாகிறது அதுல இருந்துதாங்க. ஆமா. அதுக்கப்புறம் படிப்படியா நம்ம அதுக்கப்புறம் மாடுகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது முத மாடுன்னு அதுதான் நமக்கு ஒரு அடையாளமா இருந்தது செவலை. ஆமாங்க. அது இப்ப நம்ம கிட்ட இல்ல. நம்ம மாமா கிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க. பரமசிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம மாமா தான், அவர்கிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க. நம்மள நல்லா பாத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு காளைகள் எல்லாம் நிறைய வாங்கினாங்க. ஆமா. சரி. ஆமா. இப்ப நிறைய காளைகள் நீங்க அதுக்கப்புறம் வாங்கினீங்க. இப்ப நீங்க ஜல்லிக்கட்டுக்கு உங்க காளைகள் பல்வேறு களங்களுக்கு போயிருக்கு. அதை பத்தி கொஞ்சம் தகவல் சொல்லுங்க. மெயினா நாங்க வந்து இங்க லோக்கல் மெயினா சேலம், தருமபுரி, திருச்சி இப்படிதாங்க. வெளியூர் ரொம்ப தூரம் நாங்க வந்து பண்றது இல்ல. ஏன்னா இங்க இருந்து போனாலும் மாட்டுக்கும் டயர்டு, பசங்களுக்கும் ரொம்ப டயர்டா இருக்கும் அப்படிங்கிறது மேக்சிமம் இந்த லொக்காலிட்டிலேயே கொஞ்சம் மேக்சிமம் வைப்போம். திருச்சி, சேலம், தருமபுரி இப்படிதாங்க மேக்சிமம். ஆமா. இப்போ உங்க காளைகள் பல்வேறு களங்களுக்கு போயிருக்கு. நீங்க அவுத்துறீங்க. இப்போ சிறப்பான காளைகள் நிறைய இருக்கலாம். ஆமா. அதை பத்தி தகவல் சொல்லுங்க. சிறப்பான காளைன்னு பாத்தீங்கன்னா நம்ம காரிங்க. இந்த காளைகள். ஆமா. காரி நல்ல ரொம்ப கட்டுத்தரைக்கு ரொம்ப சாதுவான மாடு. நல்ல தரமான விளையாட்டு மாடுங்க. அவுத்தோம்னா பாயாம வராதுங்க. இன்னும் நல்ல விளையாடும். இந்த காரி வந்து பல கலைஞர்கள் சுத்தம் மாடு சொல்றாங்க. இது விளையாண்ட காலங்கள் பற்றி சிறப்பான காலங்கள் சொல்லுங்க. மெயினா பழனியாபுரங்க. பழனியாபுரத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பக்கமா மாடு நின்று நல்லா விளையாண்டதுங்க. நாங்களே எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப கட்டுத்தரைக்கு ரொம்ப சாதுவான மாடு. நாங்க வந்து சரி இது எப்படி வருமோ வராதோ அப்படிங்கிற ஒரு இதுலதான் இருந்தோம். அவுத்து பார்க்கவும் எங்களுக்கே ஒரு ஆச்சரியம். நான் மேல ஸ்டேஜ்ல நிக்கிறேன். பாத்தீங்கன்னா அப்படி ஒரு விளையாட்டு, அப்படி ஒரு ஆக்ரோஷம். புடிச்சிட்டு போற வரைக்கும் ரொம்ப சாதுவா இருந்த மாடு அங்க அவுத்த உடனே அவுத்த உடனே பயங்கர பாய்ச்சல். ஆமாங்க. சரி. இப்ப நீங்க காலைகள் எல்லாமே கலைஞர் அழைக்கிறீங்க. என்ன பேர் சொல்லி ஆத்தூர் ஏவிஎம் குரூப்ஸ் தாங்க வைப்போம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஏவிஎம் குரூப்ஸ் தான் வைப்போம். உங்க காலைகள். ஆமா. சரி. இது இல்லாம வேற என்ன காலையில உங்கள்ட்ட இருக்கு? இன்னொன்னு வெள்ளை இருக்குங்க. வெள்ளை வந்து பைக் வாங்கினது நிலவரப்பட்டியில பைக் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினுச்சுங்க. ஆமா. 2023 ஃபர்ஸ்ட் பிரைஸ் பைக் வாங்கினதுங்க. அப்புறம் இன்னொரு ஒரு மாடு ஒண்ணு செகண்ட் பிரைஸ் வாங்கினுச்சுங்க. நிலவரப்பட்டியிலே செகண்ட் பிரைஸ் வாங்கினுச்சு. அதே வெள்ளை வந்து தர்மபுரியில செகண்ட் பிரைஸ் வாங்கினுச்சு. ஆமாங்க. சரி. இப்ப நம்மள்ட்ட எத்தனை காளைகள் இருக்கு? நம்ம கிட்ட 10க்கும் மேல இருக்குங்க. இருக்கு. சரி. இப்ப ஜல்லிக்கட்டுல நீங்க என்ட்ரி ஆயிருக்க நம்ம மாடுகள்லாம் கலந்து.
இதுக்கப்புறம் உங்க ஜல்லிக்கட்டுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களே, ஆமா. அதை பத்தி இந்த நண்பர்கள் பத்தி சொல்லுங்க. மெயினா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா இப்போ மத்தவங்க மாதிரி இல்ல. எனக்கு சர்க்கிள் வந்து ரொம்ப சின்ன சர்க்கிள் தான். பசங்க நிறைய நம்ம கூட இருக்கிற பசங்க நிறைய இருப்பாங்க. வெளியில வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து இளையராஜான்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு. அவரோட மச்சான் சுதாகர்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம கணேஷ் கருப்பி அண்ணன், அவரு நல்ல ஃப்ரெண்டுங்க, நல்ல ஃப்ரெண்டு. திருச்சியில தினேஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் நமக்கு எல்லாம் மாடு எல்லாம் எடுத்து கொடுக்கறது எல்லாமே. ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தம்பி கதிர். ஆமா, நம்ம தம்பி மெயினா எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா, நம்ம தம்பி தான் எல்லாத்துலயும் இருப்பான். ஆமா, நான் மெயினா பர்சனலா போக முடியாதுங்க. தம்பி தான் எல்லாம் பாத்துக்குவோம். ஆமா, எல்லாம் தம்பி தான் பாத்துக்குவோம். தம்பி. ஆமாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் ஜல்லிக்கட்டு பல களங்களுக்கு போயிருக்கீங்க, மாடு எல்லாம் விட்டு இருக்குங்க. இன்னும் மேல ஏதாவது ஜல்லிக்கட்டுல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஆமா, மெயினா ஃபேமிலி, ஒய்ஃபுங்க. ஒய்ஃப், அப்பா அம்மா. ஒய்ஃப் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பா அம்மா வந்து அவங்க வந்து வேற ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் இதுக்காக நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. தம்பி நல்லா சப்போர்ட் பண்ணுவான். அப்புறம் தருமபுரியில தமிழ்வாணன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நிலவரப்பட்டியில கமல்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் நமக்கு நல்ல, கோபின்னு சொல்லிட்டு சேலத்துல இருக்காரு. அவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டுங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலிக்கு நான் மெயினா தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். மெயினா ஒய்ஃபுக்கு. கண்டிப்பா. ஆமா, மாமனார் அதே மாதிரி சொல்லக்கூடாதுங்க. மாமனார் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார், நல்லா சப்போர்ட் பண்ணுவார். ஆமாங்க. பசங்க எனக்கு மெயினா பக்கபலமா இருக்கிறதே பசங்க தான். பழனியாபுரம் பசங்க, பழனியாபுரத்துல இருந்து மெயினா எல்லா பசங்க நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே கோபாலபுரம், பாளையம் எல்லாம் பசங்க, நம்ம பசங்க இருக்கிறதுனால நல்ல சப்போர்ட்டுங்க. கண்டிப்பா. சரி, நம்ம காளைகளை கொஞ்சம் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆனா இப்ப நம்ம இந்த காளை பத்தி ஒரு சில தகவல் சொல்லுங்க. கண்டிப்பாங்க. இது வந்து நம்ம திண்டுக்கல்ல இருந்து எடுத்துட்டு வந்ததுங்க. GR கார்த்தி இருக்காரு இல்லைங்களா, தமிழ்நாடு இளைஞர் ஜல்லிக்கட்டு பேரவை, அவர்கிட்ட இருந்து தான் இந்த காரி வாங்கினதுங்க. ஆமாங்க. இது வந்து AVM காரின்னு தான் வைப்போம். ரொம்ப ராசியான மாடுங்க, ரொம்ப ராசியான மாடு. நல்ல தோரணையா இருக்கும், நல்லா புடிச்சிட்டு போறதுக்கு நல்ல தோரணை, நல்ல ஹைட்டு வெயிட், நல்ல தோரணையா இருக்குங்க. இது வந்து நம்ம அவுக்கலைங்கிறது ரெண்டாவது, கட்டுத்தரைக்கு இருந்தாலே அப்படி ஒரு அழகுங்க. ஆமா, ரொம்ப தோரணையா இருக்கும். பாருங்களேன், நீங்களே பாருங்க. ஆமா, நல்ல ஆக்ரோஷமான மாடு. கைத்து அவுத்துட்டோம்னா போட்டு பாஞ்சி பயங்கரமா ராவடி பண்ணிடும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவான மாடு. ஆமா, யாரு வேணாலும் பிடிக்கலாம், அப்படி இருக்கும். கூட்டம் சேர ஆளு மாட்டை பார்த்தானே அப்படியே கொஞ்சம் ஆக்ரோஷமாயிரும். ஆமா, கண்டிப்பா. இது இப்ப எத்தனை களங்களை கண்டிருக்காங்க? இது இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு 4 வாடி அவுத்துருக்கோம். 4 வாடியிலுமே சிறப்பான விளையாட்டு. இந்த காலம் வந்து ரொம்ப ராசியான மாடுங்க. இந்த காலைக்கு வந்து அப்புறம் நிறைய காலம். ஆமா, இது வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு நிறைய மாடுகளே வர ஆரம்பிச்சதுங்க. ஆமா, ரொம்ப இன்னும் நிறைய உங்களுக்கு காளைகள். ஆமா, ஜல்லிக்கட்டு தொடர்ந்து கண்டிப்பாங்க. அடுத்த காளைகளை பார்க்கலாம். சரி. வணக்கண்ணே. நான் உங்க பேசலுங்கண்ணே. கதிருங்களா? சரி, நம்ம அண்ணனை பார்த்தோம், அண்ணன் கிட்ட பார்த்துட்டு வந்துட்டோம். அண்ணன் வளர்க்கக்கூடிய மாடுகளை பத்தி சொல்லணும். இந்த காளை பத்தி சில தகவல் சொல்லுங்கண்ணே. இது வந்துட்டுங்கன்னா திருச்சியில இருந்து எடுத்து வந்துருக்குது. சரிங்க. இது இப்பதான் வந்து 2 மாசம் இருக்கும். 2 வருஷத்துக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிண்ணே. இதோட தம்பி போன வருஷம் எடுத்து அவுத்து நம்ம நெருங்கி நண்பர் ஒருத்தர் கேட்டதுனால பழக்கத்துக்காக சரி மாட்டுக்கு சொல்ல முடியாதனால அது அவர்கிட்ட கொடுத்துருக்குது. சரிண்ணே. இப்ப சேம் இதுவும் அது ஒரே மாதிரிதான் இருக்கும். இது இந்த வருஷம் கண்டிப்பா சிறப்பான விளையாடுங்கிறத ரொம்ப எதிர்பார்த்து வச்சிருக்கோம். நம்ம இப்ப பக்கமா எடுத்துட்டு வந்தோம். இதை தயார் பண்ணிடுவோம், அடுத்து வாடிக்கலாம் தயார் பண்ணிடுவோம், அந்த அளவுக்கு இருக்கு. சரி, இது என்ன ரக காலம்? இது வந்து நாட்டு மாடு பண்ணலாம். இப்ப இது பல்லு எத்தனை இருக்கும்? இது பல்லு சேர்ந்துருக்கு. ஏன்னா இது பூக்கு மாடு சுத்து மாடா இருக்கும். கண்டிப்பா விளையாட்டு மாடா வரும். கரெக்டா நீங்க பயிற்சி பண்ணி கொடுத்துறீங்க. இதோட அண்ணன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம். சரிங்க. அது சிறப்பா விளையாடு, பைக் எல்லாம் போன வருஷம் பிரைஸ் வாங்கிச்சுங்களா? ஆமா, சரிங்க. பைக் எல்லாம் பிரைஸ் வாங்கிச்சு. அது நம்ம நண்பர் கேட்டதுனால சரி போ அப்படிங்கறதால மாடு கொடுத்துருக்கு. சரிங்க. அதே கடையில இருந்து கொஞ்சம் கூட மாற்றம் இல்ல, அதே கடையில சேம் அப்படியே இந்த மாடு நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். முழு நம்பிக்கையோட இதை எடுத்துட்டு வந்திருக்கோம் விளையாடு. இதுக்கு பேர் ஏதாவது தெரியுங்களா? இது வந்து AVM வெள்ளையன். சிறப்புண்ணே. கண்டிப்பா AVM குரூப்ஸ்ல இது ஒரு நம்பிக்கையான மாடு, இது ஒரு நம்பிக்கை நாயகன். கண்டிப்பா இது எதிர்காலத்துல சிறப்பான விளையாட்டு விளையாடி கண்டிப்பா வெற்றி வாங்கிடுறேன். சரிங்க, ரைட். 2020 தயார் பண்ணி வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. அதுக்காக ரொம்ப நம்பிக்கையான ஒரு அண்ணனுக்கு காரி எப்படியோ அந்த மாதிரி இது ஒரு இந்த காலம் வரும், நம்பிக்கையான ஒரு காலம். கண்டிப்பா இந்த காலம் வந்து ஒரு 2025 காலம் கண்டு அண்ணனுக்கும் உங்களுக்கும் ஊருக்கு வந்து பேர் வாங்கி தருவோம். பார்த்தா தோரணை இருக்கிறார். ஆமா,
சரிண்ணா ரைட்ண்ணா. சரி நம்ம அடுத்த காலை பார்க்கலாமா? சரி வாங்கண்ணா. ஆனா இப்ப அந்த காலை பத்தி தகவல் சொன்னீங்க, மேலும் இந்த காலை பத்தி தகவல் சொல்லுங்கண்ணே. இதுனா இது தூத்துக்குடியில இருந்து எடுத்து இருக்கேன். தூத்துக்குடியில இருந்து எடுத்துக்கலாம். சரிண்ணா. இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு, நேத்து தான் வந்து இறங்குனுச்சு. சரிண்ணா. இன்னும் தயார் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்துட்டு பேர் வந்துட்டு ஏவிஎம் குட்டன் வச்சிருக்கோம். ஏவிஎம் குட்டன் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா இதுவும் விளையாட்டு மாடா தான் வருங்கிற ஒரு முழு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாண்ணா. வாடி அடைக்காத மாடு அடைக்கல, இது வரைக்கும் அடைக்கல. எப்பயுமே புது மாடா தான் அண்ணன் எப்பயுமே புது மாடு தான் வாங்குவாரு. வாடி அடைச்ச மாடு யார்ட்டையும் அடைச்சது வாங்க மாட்டாரு. எப்பயுமே மாடு புதுசா நாட்டு மாடு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு புதுசா புது மாடா தான் வாங்குவாரு. அடைச்சது அது வாங்க மாட்டாரு. நீங்க அதாவது அடைக்காத மாடை நீங்க வாங்கிட்டு வந்துட்டு இங்க பழக்கம் பண்ணி தயார் பண்ணிடுவீங்க. நீங்க தயார் பண்ணி ஒரு இந்த வருஷம் வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், அடுத்த வருஷத்துக்கு வரைக்கும் தயார் பண்ணி அதோட சாப்பாடு அதோட பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் வாடி கொண்டு போக மாட்டேன். கண்டிப்பா அப்படிதான் பண்ணுவோம். சரிண்ணா. வாடியில இருந்து நேரம் கொண்டு போறது கிடையாது. கொண்டு போகல, டேரக்டா மாடு வாங்கிட்டு கொண்டு போறது கிடையாது. கொண்டு வந்து மாட்டை கொண்டு வந்து நீங்க உங்க கட்டுதல போட்டு அதை தயார் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க கொண்டு போவீங்க. அண்ணன் மேக்ஸிமம் அண்ணன் அட்வொகேட்டா இருக்கிறதுனால மேக்ஸிமம் எங்கேயும் வாடி வரதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அவருக்கு. மேக்ஸிமம் ஏதோ ஒரு ஊருக்கு ஜாயின் பண்ணிக்குவாரு, இல்லைன்னு ரொம்ப சிரமப்படுவாரு. ஆமா. அப்புறம் ரெண்டாவது கிடமாடுங்கிறதுனால பசங்களை அனுப்புறதுனால பசங்க சேஃபா இருக்கிறது எப்பவுமே வந்துட்டு கிடமாடு டைரக்டா போட்டு அனுப்ப மாட்டாரு. எப்பயுமே ட்ரைனிங் கொடுத்து நீட்டா பழக்கம் அவங்க பசங்க கிட்டே ஒரு மாடு அனுப்பிவிட்டு பழகி அப்புறம் தான் மாடு வாடிக்கும். நீங்க அண்ணனுக்கு பாதுகாப்பா இருக்கணும், அண்ணன் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. விளையாடுங்கிற நம்பிக்கையில தான் இருக்கு. கண்டிப்பா எதிரி வரும் ஜல்லிக்கட்டுல வந்து இந்த காலம் கலந்துக்கணும். பல்வேறு காலங்களை கலந்துக்கிட்டு வெட்டு வயசுடைய அண்ணனுக்கும் உங்களுக்கு எல்லாம் பேர் வாங்கிட்டு நான் கேட்டுக்கிறேன். அடுத்த காலை பார்க்கலாம். சரி வாங்க அண்ணா. இப்ப அண்ணனுடைய கட்டுத்தரில இருந்து ஒரு காலையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த காலை பத்தி தகவல் சொல்லுங்க. இது வந்துட்டுன்னா போன வருஷம் பொங்கலுக்கு முன்னாடி எடுத்து வந்தது. சரிங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி எடுத்து வந்தது. சரிண்ணே. ரொம்ப கடையில இருந்து எடுத்து வந்தோம். இதுமாண்ணா? ஆமா. ரொம்ப எல்லாம் கொஞ்சம் இதா இருந்துச்சு. அப்புறம் இப்ப தயார் பண்ணிட்டு இருக்கு. இந்த வருஷத்துக்காக அவுக்கிறதுக்காக இது தயாரா இருக்கு. இந்த வருஷம் அவுக்கிறது தயாரா. இது எங்க எடுத்து வந்தீங்க? மதுரையில அழகர் கோயில் பக்கத்துல அங்கே எடுத்து வந்தீங்களா? சரிண்ணா. இப்ப இதுக்கு பல்லு எத்தனை இருக்கும்? இது பல்லு 4 பல்லா இருக்கு. 4 பல்லா இருக்குண்ணா. சரி, இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? இது அழகர் தானே? அழகர் தானே. அழகர் தான். அழகர் கோயில இருந்து எடுத்ததுனால இதுக்கு அழகர் பேர் வச்சிருக்கீங்க. 2025 ரெடியா இருக்கானே? கண்டிப்பா ரெடியா இருக்கு. கண்டிப்பா நான் ஒரு வருஷமா தேங்கி நிக்கு. கண்டிப்பா. சரிண்ணா. 2025 இது கலங்கானே கண்டிப்பா வெற்றி பெறணும்னு சொல்லி வாழ்த்துறேன். சரி, அடுத்த காலை பார்க்கலாமா? சரி வாங்கண்ணே. ஐயோ அண்ணா, இப்ப ஒரு காலை தகவல் சொன்னீங்க. ஆமா. மேலும் அண்ணனோட இந்த காலை பத்தி தகவல் சொல்லுங்க. இது ஏவிஎம் குரூப்ல சேவலைங்கண்ணா. ஏவிஎம் குரூப் சேவலைங்கண்ணா. சரி, இது இந்த வருஷம் எடுத்துட்டு வந்தது. ஒரு மாசம் ஆகுது வந்து. இதுவும் அழகர் கோயில்ல தான். சரிண்ணா. மதுரை அழகர் கோயில் பக்கத்துல இருந்தா குணானன் ஒருத்தர் நம்மளுக்கு கொடுத்தாரு. சரி, உங்களுக்கு? ஆமா. சரிண்ணா. குணானன் சொல்லி வச்சிருந்தது. அவர் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தது ஒரு மாடு நல்லதா சேவலையில வேணும்னு சொல்லி கேட்டு இருந்தோம். கலர் இந்த சேவலையில மாடு இல்ல நம்ம குரூப்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தோம். சரி, இந்த மாடு எடுத்துட்டு போனேன் நல்லா போன்னு சொல்லி குணானன் கொடுத்தாப்ல. இது வாடி அடைக்காத மாடு. ஆமா, வாடி அடைக்காத மாடு தான். சரிண்ணா. இதுக்கு பல்லு எத்தனை இருக்கும்? இது பல்லு இப்பதான் சேர்ந்துருக்கு. பல்லு சேர்ந்துருக்குங்களா? இப்ப நம்ம அண்ணன் கட்டுதாரிக்கு வந்து இப்ப ஃபர்ஸ்ட் அடைக்கலாம். ஆமா ஆமா. அப்படியே ஆமாங்க. இப்ப பழக்கம் நல்லா இருக்குங்களா? ரொம்ப அமைதியான மாடு. ஆமா, யாரு வேணா பிடிக்கலாம், பண்ணலாம், ஒண்ணும் பிரச்சனை இருக்குங்க. ஆமா. சரிண்ணா. சரிண்ணா. இப்ப 2020 காலத்துல ரெடி இருக்கானே? கண்டிப்பா இந்த தயார் பண்ணிடுவோம். பாதி இதுல வந்துட்டு அடைக்கிற அளவுக்கு அடைக்கிற மாதிரி வந்துருங்க. ஒரு வீதி 2 வீதி இந்த வருஷம் போட்டுருவோம். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, கண்டிப்பா நான் அந்த வீதி கலந்துகிட்டு வந்து கண்டிப்பா வெட்டி போடணும். ஓகே ஓகே. சரி, அடுத்த காலை பார்க்கலாம். சரி, இந்த காலை பேர் சேவலைங்களா? ஆமா, கண்டிப்பா ஏவிஎம் குரூப் சேவலை. கண்டிப்பா ஏவிஎம் குரூப் சேவலை கண்டிப்பா வெட்டி போடும். ஓகேண்ணா. வாங்கண்ணா, அடுத்த காலை பார்க்கலாம். அண்ணாவோட ஒரு காலை பத்தி தகவல் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த காலை பத்தி ஒரு தகவல் சொல்லுங்க. இது இப்போ எடுத்து 2 வருஷம் ஆகுதுண்ணா. இந்த காலை என்ன? ஆமா, குழந்தையா எடுத்து வந்துச்சு. ஜெயங்கொண்டத்துல இருந்து எடுத்தது. ஜெயங்கொண்டம் இருக்குங்களா? ஆமா, அங்க ஜெயங்கொண்டம் எடுத்து வந்து. சரிண்ணா. எடுத்து வந்ததுல இருந்து தம்பி மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்காப்ல. அவர் மட்டும் தான் பாத்துட்டு இருக்காரு. அவர் மட்டும் தான் விட்டுட்டு இருக்கு பக்கத்துல. யாருமே அளவு கிடையாது அதுகிட்ட. இதுனா? ஆமா. இதுக்கு பல்லு எத்தனை இருக்கும்? பல்லு வந்துட்டு 6 பல்லு ஆயிடுச்சு. 6 பல்லு ஆயிடுச்சு. இன்னும் வாடி எதுவும் அடைக்கல? எங்கேயும் அடைக்கலைங்கண்ணா. இந்த வருஷம் தான் ரெடியா இருக்கு. இந்த வருஷம் எல்லா காலையுமே இந்த வருஷம் தயாரா இருக்கு. ஜெயங்கொண்டம் சொன்னாலே நல்லா பாருங்க, நல்லா மண்ணெல்லாம் பறிக்குதுங்களா? ஆமா, ஜெயங்கொண்டத்துக்கு தனியா வேறும். ஆமா, கண்டிப்பா இருக்கு. நல்லா தோரணை இருக்கு பாத்தீங்களா? ஆமா. சரி சரி. 2020 தயாரா இருக்கானே? ஆமா, இந்த வருஷம் அவுக்கிறதுக்காக இது 4 காலையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரெடி பண்றீங்க? இந்த காலை பேர் என்ன வச்சிருக்கீங்க? இது பெரிய காரியா? பெரிய காரியா? கண்டிப்பா வந்து ஏவிஎம் பெரிய காரி. ஆமா, கண்டிப்பா இந்த காலை வந்து வரும் 2020 காலம். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ணனுக்கும் உங்களுக்கு வெட்டி வாங்கி தருவேன். கண்டிப்பா உங்க தகவலுக்கு நன்றிண்ணா. இது குழந்தையாவே எடுத்து வந்துச்சுங்களா? ஒரு 6 மாசம் கண்டா எடுத்து வந்துச்சு. எடுத்து வந்து தம்பி தான் பாத்துட்டு இருக்காப்ல. தம்பி மட்டும் தான் போயிட்டு இருக்காரு. யாரையும் விட மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. விட மாட்டேங்குது. ஆமா. சரிண்ணா, சூப்பர்ண்ணா. ரைட்ண்ணா. வர நல்லா காலை நல்லா தோரணை இருக்குண்ணா. ஓகே ஓகே. சரிண்ணா. சரிண்ணா. ஓகே. இந்த காலை பத்தி தகவல் சொல்லுங்க. இது வந்துட்டு ஏவிஎம் குரூப்ல கடைக்குட்டிங்கண்ணா. கடைக்குட்டி பல்லு 2 பல்லு தான் ஆயிருக்கு இதுக்குண்ணா. ஆமா. சரிண்ணா. இப்போ வந்து 1 மாசம் ஆகுதுண்ணா. 1 மாசம் ஆகுதுங்களா? மூக்கு குத்துல கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்சம் எல்லாம் மாடு தேரட்டும் அப்படிங்கிறதுனால இன்னும் குத்தாமே வச்சிருக்கீங்க. அப்படி கொஞ்சம் அப்படியே அமைதியா இருக்கிறதுனால நாங்களும் கொஞ்சம் அதை கண்டுக்கல. இருக்கட்டும். பொறுமையா இது பண்ணலாம். பல்லு 2 தாங்கண்ணா. இந்த காலை எங்க எடுத்து வந்தது? இது திருச்சி தாங்கண்ணா. திருச்சி மாவட்டம் தான். சரிண்ணா. கடைக்குட்டி சிங்கம். ஆமாங்கண்ணா. சிறப்பாண்ணா. எதிர்காலம் நாயகன் தானே? கண்டிப்பாண்ணா. கண்டிப்பா. ரொம்ப இருக்கிறது எல்லாத்தோட கொஞ்சம் நல்ல ஃபோர்ஸ்ண்ணா. அதை என்ன பார்க்கவே தெரியுது. இன்னும் வயசாகும்போது இன்னும் நல்ல திறமையா விளையாடும். கண்டிப்பாண்ணா. சிறப்பா விளையாடணும்.
ரைட். கடைக்குட்டி சிங்கம் ஆமா. சிறப்பு. ரைட். ஓகே. ஆனா இப்ப வந்து நம்மளுடைய காளைகள்லாம் இப்ப வந்து அண்ணன் சொன்னாங்க, ஒரு காளையை நாங்க பார்த்துட்டோம். மேலும் வந்து ஜல்லிக்கட்டை பத்தி சில தகவல் நீங்க சொல்லுங்கண்ணே. வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. முக்கியமா ஒய்ஃப், அப்பா, அம்மா, தம்பி எல்லாரும். அதை விட பெரிய பக்கபலமா இருக்கிறது என்னோட தம்பிங்க. ஆமா, சரிண்ணே. அவங்க இருக்கிறதுனாலதான் என்னால வந்து இந்த அளவுக்கு ஒரு கொண்டு போக முடிஞ்சது. இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்க முடியாது. சரிண்ணே. மெயினா பசங்க என் கூட இருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்கு. சரிண்ணே. வேற ஏதாவது சொல்லணும்னா, எனக்கு வந்து ஜல்லிக்கட்டு வந்து ஒரு பேன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நம்ம ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் PR அவர்கள் வந்து ரொம்ப ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்காக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வர்ணனையாளர் அவரை பத்தி பேசணும்னா, செங்குட்டுவன் நல்லா பேசுறாரு. எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை கொடுத்து மாடுபிடி வீரர்களா இருக்கட்டும், மாட்டு உரிமையாளர்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நல்ல மரியாதை கொடுத்து நல்லா ஊக்குவிக்கிறாரு. அவரோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பண்றாரு. அது அவருக்கு நான் ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. ஓகேண்ணா. இப்ப பசங்க எல்லாம் உங்க கூட இருக்காங்க, எப்படி இருக்காங்க? அது எப்படி இருக்கு உங்களுக்கு? இது வந்து ஒரு பசங்க அப்படிங்கறது இல்லாம, அதையும் தாண்டி ஒரு அண்ணன் தம்பி அப்படி ஒரு நாங்கெல்லாம் ஒரு பாண்டிங் அப்படிதான் இருக்கும். இப்போ வரைக்குமே அப்படிதான் இருக்கும். என்னைக்குமே என்ன வந்து விட்டு தர மாட்டாங்க பசங்க. எப்பவுமே எனக்கு ஒரு சப்போர்ட்டா தான் இருந்திருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பசங்களுக்கு வந்து நான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரிண்ணா. கண்டிப்பாண்ணா. உங்களை இப்போ சந்திச்சதுல ரொம்ப சிறப்புண்ணே. பார்த்தீங்கன்னா உங்களை பற்றியும் உங்களுடைய காலைகள் பற்றி உங்கள் அனுபவங்கள் பற்றி எனக்கு ஷேர் பண்ண மகிழ்ச்சி. மேலும் உங்களை பற்றிய தகவல் வந்து இப்போ உங்கள் தம்பிட்ட பேசலாம். கண்டிப்பா. சரி, ஓகே அண்ணா. வணக்கம். நான் அண்ணனை பற்றி சில தகவல் சொல்லுங்களேன். என் பேர் வந்து விஷ்ணு. சரிங்க. நம்மளுக்கு எல்லாமே அண்ணன் தான். எல்லா வேடிக்கையும் நம்ம கூட்டு போவாரு. அண்ணன் வராரோ இல்லையோ நம்மள அமுச்சு விட்டுருவாரு. எல்லா வேடிக்கையும் சிறப்பா போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்கன்றாரு. செலவு காசு வேணுமோ என்ன வேணும் தைரியமா கேளுங்க, நல்லா அமுச்சு விடுறேன், கூச்சப்படாம கேளுங்க அப்படின்னு அனுப்புவாரு. எல்லாமே நீட்டா பாத்துப்பாரு. அண்ணன் கதிர் அண்ணன், அண்ணனுக்கு அப்புறம் இவருதான். இவருக்கு அப்புறம் எழில் அண்ணன் வந்து நம்மளுக்கு எல்லாமே. எழில் அண்ணன் வந்து எல்லா வேடிக்கையும் அண்ணன் கூட வருவாரு. நீட்டா எல்லாமே பாத்துப்பாரு. எதனாலும் ஓப்பனா கேளுங்கடா அப்படின்பாரு. கூச்சப்படாம பேசுவாரு. அப்புறம் இந்த பையன் பேர் வந்து ராகுல். சரிங்க. இவன் தான் எல்லா வேடிக்கும் மாடு உள்ள புடிச்சிட்டு போவான். அண்ணன் மாடு புடிச்சிட்டு இந்த பையன். அப்புறம் கார்த்தி இந்த பையன். ரெண்டு பேரும் புடிச்சிட்டு போவாங்க. இவர் பேர் சிலம்பரசன். இவர் பேர் டெம்போ என்கிற ஈஸ்வரன். இவர் வந்து நண்பர். நல்ல மாடு புடிச்சிட்டு போயிட்டு நல்லா நீட்டா வைப்பாரு. இவர் பேர் வந்து குணா. வயசு வந்து கம்மி தான், ஆனா வந்து திறமைகள் அதிகமா இருக்கு. இந்த பையன் பேர் வந்து முத்தையன். இவனு வந்து எல்லா வேடிக்கையும் வருவான். எல்லா மாடும் புடிச்சிட்டு போவான். ஆள் எல்லா டைம் வந்து புடிச்சிட்டு போவான். பேர் வந்து இந்த கார்த்தி. எல்லா மாடும் புடிச்சிட்டு வருது. கதிர் வந்து எதுவுமே சொல்ல ஆரத்துல நல்ல திறமையான பையன். வயசு கம்மி தான். நீட்டா எல்லா மாடுமே புடிச்சிட்டு உள்ள வருவான். பயப்பட மாட்டான். மாடு எல்லாரும் கயிறு விட்டு ஓடுவாங்க. எனக்கு வந்து மாடு பாஞ்சாலும் புடிச்சிட்டு நிற்பான். இவன் வந்து பெரியசாமி. இவனும் எல்லா வேடிக்கும் வரும். காலேஜ் படிச்சிட்டு இருக்கான். லீவ் இருக்க டைம் கண்டிப்பா எல்லா வேடிக்கையும் கூப்பிட்டு வந்துருவான். சபரி வந்து நம்ம சிங்கிபுரம் தான். இவனும் எல்லா வேடிக்கும் பையன் வருவான். இந்த கோயம்புத்தூர்ல படிச்சிட்டு இருக்கான். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறான். எல்லா வேடிக்கும் வருவான். இந்த பூபதி இவனும் சொல்ல வார்த்தையில ரொம்ப நல்ல பையன். நல்ல கேரக்டர். நல்லா மாடு பிடிச்சிட்டு எல்லா வேடிக்கும் வருவான். இப்ப 2 மாடு எடுத்துட்டு போனா அப்படி பசங்க பிரிச்சுப்போம். இந்த மாடு நீங்க பிடிச்சா இந்த மாடு பிடிச்சோம்னு சொல்லி ஒரு மாடு அடிச்ச உடனே பின்னாடி கயிறு போடுறது எல்லாமே நம்ம பையன் கயிறு சூப்பரா தான். இதுதான் சஞ்சய். நல்லா மாடு முடிப்பாரு. எல்லா வேடிக்கையும் வருவாரு. எல்லா மாடு புடிச்சிட்டு போவாரு. நல்ல பையன். நல்லா மாடு புடிச்சிட்டு வந்து நீட்டா அவுப்பாரு. அண்ணன் முரளி. அண்ணனும் வந்து எல்லா வேடிக்கையும் வருவாரு. ஒரு வேடிக்கையோட தவறாம அண்ணன் ஃபர்ஸ்ட் போன் அடிச்சிருவாரு. இந்த மாதிரி மறக்காம வந்துருங்க எல்லா வேடிக்கையும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கூப்பிடுவாரு. அண்ணன் எல்லா வேடிக்கை வரும். அண்ணனும் மாடு பிடிச்சாரு. இதுதான் நான் சொன்ன எழில் அண்ணன். அண்ணன் 2 பேத்துக்கு அடுத்தது எழில் அண்ணன் தான். இவங்கதான் மாடு நல்லா பாத்துப்பாரு. மாடு நல்லா கூட்டு போவாரு. செம்ம கேரக்டர். நாங்க எல்லாம் பசங்க பெரியவங்கன்னு பாத்துட்டு இவர் வந்து எப்பயும் வண்டியில முன்னாடி உட்காரன்னு நினைப்பாங்க. ஆனா என்னைக்குமே வண்டியில பின்னாடி தான் கொண்டு வரோம். நாங்க தான் பசங்க என்னைக்கு மட்டும் கொண்டு போறோம். பசங்களுக்கு ஒண்ணா அண்ணன் வந்து எல்லாமே பண்ணுவாரு. எல்லாமே பண்ணி தருவாரு. நல்ல கேரக்டர். எதனாலும் தைரியமா ஓப்பனா கேளுங்க. மத்த பேர் பாத்தீங்கன்னா கடைக்கு போனா இதான் சாப்பிடணும். ஒரு அண்ணன் வந்து உங்களுக்கு பிடிச்சது நீங்க சாப்பிடுங்க, எதனால பண்ணீங்க, இதனால அண்ணன் கேட்டுக்கலாம்னு சொல்லி அண்ணன் வந்து என்னைக்குமே வந்து எவ்வளவு செலவாகுதுன்னு அண்ணன் கேட்க மாட்டாரு. இந்த மாதிரி இந்த அமௌண்ட் நீ பாத்துக்க, இது எது தேவைப்படுதுன்னா கேளுங்க, நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அண்ணன் வந்து கொடுப்பாரு. சரிங்க, ஓகேண்ணா, பரவாயில்ல. இவ்வளவு தகவல் சொல்றது ரொம்ப நன்றி. அண்ணனுக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அண்ணா இப்ப அண்ணனை பார்த்தோம்னா பேசிட்டோம். அண்ணனை பத்தி சில தகவல் நீங்க சொல்லுங்கண்ணே. அண்ணன் பத்தி, அண்ணா வந்துட்டு அட்வொகேட்டா இருக்காரு. சரிங்க. அதனால மேக்சிமம் வந்துட்டு அவரால் எங்க கூட பயணிக்க முடியாது. ஜல்லிக்கட்டுக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் வரதுக்கு ட்ரை பண்ணிடுவாரு. ஒரு சில வேடிக்கையில நாங்க தனியா போற மாதிரி இருக்கும்.
ஒரு half an hour ஒரு கால் பண்ணிட்டே இருப்பாரு. என்ன பண்றீங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க. அதே மாதிரி திருச்சி ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம பையன்ல ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு. அடிபட்டதும் சரி நீ பையனை கூட்டிட்டு வந்துருங்க, மாடு அடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு எங்களை பாதுகாப்பா பாத்துக்காரு. நாங்களும் அண்ணனுக்கு பாதுகாப்பா எப்பவுமே பாருங்க. சரி, ஜல்லிக்கட்டு அண்ணன் நல்லா சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையிலயும் சரி எல்லாத்துலயும் சரி அண்ணன் தான் பெஸ்ட். அண்ணன் தான் பெஸ்ட். ஆமா, ரைட். இப்ப இதை இவரை பத்தி சொல்லுங்க. எல்லாருமே நம்ம பசங்க தான். யாரு என்ன சொல்றது, எல்லாரும் பசங்க தான். நம்ம எல்லாருமே ஒட்டுக்கா தான் மாடு அவுக்கு போவோம் வருவோம். எந்த மாடு எங்க எந்த வீதியில அவுக்குறது அண்ணன் டிசைட் பண்ணி சொல்லிடுவாரு. அது மாதிரி டோக்கன் அண்ணன் ரெடி பண்ணிக்குவாங்க. மாடு ஃபர்ஸ்ட் நாளே சொல்லிடுவாரு, இந்த மாடு இந்த வீதி போட்டுக்கலாம்னு சொல்லிடுவாரு. நாங்க எல்லாரும் பசங்க ரெடி பண்ணி நாங்க ஏத்திட்டு போயிட்டு வந்துருவோம். சரிங்க, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு வரைக்கும். அண்ணன் வந்து ஜல்லிக்கட்டு தவிர்த்து எல்லாரும் சப்போர்ட். ஆமா, அதான் அண்ணன் கூட இருக்க தோசை மட்டும் தான். ஆமா ஆமா, பாக்கி அண்ணன் மாதிரி அண்ணன் தான், எப்பவுமே அண்ணன் தான். அண்ணன் எல்லாருமே அண்ணன். சரி, கண்டிப்பா நீங்க அண்ணன் சப்போர்ட்டா இருக்கணும், அண்ணன் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆனா இப்ப அண்ணனை பத்தி இப்ப அண்ணன் சொன்னாங்க, நீங்க பத்தி அண்ணனை பத்தி சில தகவல் சொல்லுங்க. என் பேர் சிலம்பரசன். சரி, எங்க ஊர்ல நடத்தவங்க ஜல்லிக்கிட்டு அப்ப வந்து பாத்துருக்கேன். அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுல ஜல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். அண்ணன் வந்து ஒரு 2 வருஷமா நல்ல பழக்கம். சரிங்க, எந்த ஒரு வேடிக்கைக்கு போனாலும் மாடு ஏத்தி விடுவாரு. கூட வராரா இல்லையோ ஒரு half an hour ஒரு டைம், ஒரு 1 hour ஒரு டைம் கால் பண்ணிட்டே இருப்பாரு. அதே மாதிரி எல்லா சப்போர்ட்டும் ஃபுல்லா பண்ணுவாரு, செலவெல்லாம் பண்ணிடுவாரு, மாடு ஏத்தி விட்டுருவாரு. நிலவரப்பட்டியில் கூட ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிச்சு. சரிங்க, அது வந்து நீங்களே இருந்து வாங்கிட்டு வாங்கிட்டு எங்களே வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. பரவாயில்லையே, அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுவாரு. மத்தபடி எல்லா அட்வைஸும் பண்ணுவாரு, ஹெல்ப் பண்ணுவாரு. அண்ணனுக்காக நாங்க இருப்போம், அவர் எங்களுக்காக இருக்காரு. இதுதான் ஒத்துமையா இருக்கணும். உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றிண்ணா. என் பேர் ராகுல். சரிண்ணா, அண்ணன் தான் நமக்கு எல்லாமே. எல்லாமே அண்ணன் தான். எல்லாமே அண்ணன் தான். சரிண்ணா, வீட்டுல இருந்தா கூட சும்மா இருந்தா கூட போன் பண்ணி பங்க் இருக்கு, பங்க் வா அப்படிம்பாரு. போயிட்டு அங்க பேசிட்டு இருப்போம். நம்ம ஊருக்கு நமக்கு எல்லாமே டோக்கன் தருது அண்ணன் தான். சரிங்க, எங்கேயா இருந்தாலும் சரி இல்லன்னு சொல்ல மாட்டாரு, வாங்கி கொடுத்துருவாரு உங்களுக்கு. ஆமா, குடியாட்டவங்களும் சரி நாட்டவங்களும் சரி எதா இருந்தாலும் கேளுங்கடா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அண்ணன் தான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்னா அண்ணன். எல்லாமே அண்ணன் தான். சரி, எல்லாத்துக்குமே அண்ணன் தான். பசங்களும் அப்புறம் கூட எல்லாம். சரிங்க, எல்லாம் எதா இருந்தாலும் ஒட்டுக்க பண்ணுவோம், அந்த இதுவும் வராது பிரச்சனை. சரிண்ணா, சரிங்க, எல்லாருமே அண்ணன் பெரிய பிக் சப்போர்ட்டா இருக்கணும். அண்ணன் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஜல்லிக்கட்டு மாடுகள் நிறைய மாடுகள் அண்ணன் வாங்கியிருக்காங்க. அது ஒரு 2020 தயாரா இருக்கு. மாடு அடைச்சு அண்ணனுக்கு இன்னும் பேர் வாங்கி தரணும் நான் கேட்கிறேன். வாழ்த்துக்கள். இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. அது இல்லாம உங்களை பத்தியும் உங்களுடைய மாடுகளை பத்தியும் அப்புறம் இந்த குரூப்பை பத்தியும் வந்து அழகா நிறைய தகவலை என்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. இன்னும் வந்து நீங்க நிறைய மாடுகளை வந்து வளர்க்கணும்னு பல்வேறு களங்கள்ல வந்து இதை கலந்துக்கிட்டு வெற்றி வாங்கி சூடி உங்களுக்கும் உங்க ஊருக்கும் உங்க மாவட்டத்துக்கு வந்து பேர் வாங்கி தரணும்னு என்னுடைய கோட்டியால்வேல் யூடியூப் சார்பாக வந்து நான் வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரிங்க, ஒரு கோட்டியால்வேல் யூடியூப் சேனல்ல இருந்து வந்து நம்மள ஒரு வர போயிட்டு இருக்கு ஒவ்வொரு மாட்டும் நம்ம இது பண்றது ரொம்ப சந்தோஷம். சரிங்க, ஹாப்பியாவும் இருக்கு. பசங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரிங்க, ஆரம்பத்துல இருந்து என் கூட இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க, இங்க இல்லாத சில பேர் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வேற யாராவது விட்டு இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றிண்ணா, உங்க சத்து எல்லாரும் நன்றி.